ஜெய் சாயிராம். என் கண்மணியே, உனக்கான பாதையை உன் கண்களுக்கு முன்பாக நான் காண்பித்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன்னுடைய மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து நடந்து கொள். வாழ்வில் எப்பொழுதுமே நிதானத்தை கடைப்பிடி. நிதானத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அதுதான் உன் வாழ்வின் பொக்கிஷமாகவே இருக்கும். வேறு எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. என் பார்வைக்குள் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் உன்னுடைய இதயத்தில் வீட்டிருந்து உன்னுடைய அனைத்து வினாகளுக்கும் கேள்விகளுக்கும் விடையாக நான் இருப்பேன். விடையாக உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காகவே வரும். மிகப்பெரிய ஆளாக போகின்றாய். அலட்சியப்படுத்தாதே. அப்பாவின் வாக்கை அலட்சியப்படுத்தி விடாதே. நம்பிக்கையோடு கேள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும்படி உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய பார்வையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அது நம்மை வந்து சேரும் பொழுது அழகான ரம்யமான தென்றலாகவே நமக்கு தெரியும். அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார். அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய்.
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து, தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது. மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயிதேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன். அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வ சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. தைரியமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை? வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உன்னுடைய கால நேரத்தால்தான், உன்னுடைய விதிவசத்தால்தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி
கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே, எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே, யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில் எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும். எப்போதுமே மனதில் நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக மட்டுமே யோசனை செய்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். நமது மனம் எதிர்மறையாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் அந்த மனம். இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்று பயந்து மிக சுலபமானவற்றை கூட இழக்க நேருகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மனதை மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மனம் முதலில் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் நாலு விதமாக சொல்லத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், பக்கத்தில் வசிப்பவர்கள், இப்படி நம்மேல் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள்தான் நமது நல்லதற்காகவே சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்வார்கள். நாம் அதை விருப்பப்பட்டு செய்தாலும் நிறைய தடைகளை நாம் சந்திக்கத்தான் நேரிடும். இந்த நேரத்தில் மனதை தளரவிடாமல் நம் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு நம் வாழ்வை நாம் வெற்றிக்கான பாதையில் செலுத்தினால் வெற்றியை நிச்சயமாக அடையலாம். மனதை முதலில் நேர்மறை எண்ணமாக வைத்து கொண்டாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்போதும் மற்றவர்கள் கூறுவதை கேட்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நம் மனம் என்ன சொல்வதோ அதை செய்தாலே போதும், அதை கேட்டு வாழ்ந்தாலே போதும். நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை ரகசியத்தையும் நம் மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மற்றவர்களை சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது. பல தடைகளை சந்தித்துதான் தீர வேண்டும். மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் முடியாது என்று நினைப்பதை கூட நீ முழு கவனத்தோடு செய்து முடிப்பே. எப்பொழுது உன் மனம் சொல்லும் பேச்சை நீ கேட்க ஆரம்பித்தாயோ அப்பொழுது முடியாது என்று மற்றவர்கள் கூறுவது போடு உன் வாழ்வில் அதுவும் நினைத்தே தீரும், நடந்தே தீரும். எந்த நேரத்திலும் யார் சொல்லுவதை மறந்தும் கூட கேட்கக்கூடாது. நாம் தான் அனைத்தையும் முடிவெடுக்க வேண்டும். இறுதி வரை நம் முடிவுதான் தெளிவான முடிவாக இருக்க வேண்டும்.
வாழ்க்கையில் முன்னேறும் போது பல தோல்விகளை, பல தடைகளை, பல போராட்டங்களை, பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. தோல்விகளை கண்டு பின் வெற்றியடையும் பொழுதுதான் அதற்கான சந்தோஷம் இரட்டிப்பாகவே இருக்கும். தோல்விதான் வெற்றியின் முதல் படியாக கூட இருக்கும். தோல்விகளை சந்திக்க சந்திக்கத்தான் மனம் மிக தெம்பாக மாறும், மிக தெளிவாக மாறும். எனவே அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் திறந்து வைத்திருக்கிறேன் உனக்காகவே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். இனிதான் என் மாய வித்தை ஆரம்பமாகிறது. இனிதான் ஆட்டமும் களை கட்டப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். எதற்குமே மனம் உடைந்து விடாதே. நீ புலம்பியது, வேதனைப்பட்டது, கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். உன் புலம்பல், கண்ணீர், வேதனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. என் பார்வையிலிருந்து யாருமே எவருமே தட்டிவிடவே முடியாது. ஏக்கத்தோடு என்னை பார்த்து நீ அழும்போதெல்லாம் நானும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினையை நான் கரைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்வில் மாற்றங்களை நான் நிச்சயமாக உண்டு பண்ணுவேன். உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் நேரம் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும், சுகமானதாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, புண்ணிய பலன் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும். நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே புண்ணிய பலன் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த நிமிடம் நீ என்னிடம் என்ன கேட்கிறாயோ அதை கை நிறைய பெற்றிக்கொள். இந்த நிமிடம் நீ கேட்பது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீயும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் அதில் வெற்றி பெறதான் முடியவில்லை. சாயிநாதரே, நித்தம் நித்தம் நான் உங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் என் கஷ்டங்கள் இன்னும் தீரவே இல்லையே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காகவே வருகிறது என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று முதலில் புரிந்து கொள் என் கண்மணியே. அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு அறிய வைக்கத்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும்
பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும், எத்தனையோ துக்கங்களையும், எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக நான் உனக்கு தரப்போகிறேன். சொல்லவே முடியாத துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நீ என்ன வேலை செய்வதாக இருந்தாலும், என்ன காரியத்தில் ஈடுபட வேண்டுமானாலும் முழுவதுமாக என்னையே நினைத்து கொண்டு, என் நாமஸ்மரணத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் என் நினைவிலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த வேலைகளை வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக தரப்போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே என் காதில் விழுந்தது. விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தேவையில்லாமல் கலங்க வேண்டாம்.
எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. எல்லா இடத்திலிருந்தும் துரதிர்ஷ்டம் நம்மை துரத்துகிறதே என்று வேதனைப்படாதே, கலங்காதே. எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் நான் உனக்கு துணையிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக.